அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நமது வீடியோ பதிவு 2 பகுதிகளாக பிரிச்சிடலாம். முதல் பகுதி சீனானுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனம் DeepSeek. இந்த ஒற்றை நிறுவனம் இன்றைக்கி போட்ட போர்டில் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த சிப் கம்பெனி கிட்டத்தட்ட 10லேருந்து 13 கம்பெனி ஒட்டுமொத்தமாக அவுட்ன்றாங்க. மிகப்பெரிய ஒரு அடி. 2022 அப்புறம் NVIDIA அப்படின்ற ஒரு கம்பெனிலாம் 420 பில்லியனுக்கு மேலே கேபிட்டல் லாஸ் அப்படின்றாங்க. இதுவரை இழக்காத இழப்புகள். என்ன செய்தது சீனா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்குதுன்றாங்க. எலான் மஸ்க் அவர்கள் இத்தனை நாள் என்ன நீங்கள் தடை போட்டீங்க, மிகப்பெரிய சிப்பு கிடைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி சீனா வளர்ந்து நின்று அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தது? DeepSeekனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? அமெரிக்காவுடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன? அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப். அது செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, காசா மக்களுக்கு மற்றொரு வெற்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொஞ்சம் இஸ்ரேல் விடாமல் இருந்தாங்க. இன்று நார்த்தன் காசாவை நோக்கி நீங்கள் உள்ளே போகலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள். ஆனால் அதே கொண்டாட்டம் இந்த பக்கம் லெபனானில் இருக்கானா? இல்லை. லெபனானில் ஒரு சில பகுதியில் மக்கள் முன்னேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? தயாரா? வீடியோக்குள்ள போகிறதுமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல், காசா, லெபனான், ரஷ்யா இந்த செய்தியெல்லாம் அப்படி நான் செகண்ட் ஆஃபில் வைக்கிறேன். சப்போஸ் எனக்கு அந்த செய்தி தான் முக்கியம் அப்படின்னா ஒரு 6 நிமிஷத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த நியூஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இப்போ மிக முக்கியமான செய்தி. அமெரிக்கா நிறுவனங்களையே ஆட்டி படைச்சிருச்சு. கலக் என்று கலக்கிய விட்டது சீனாவுடைய DeepSeek நிறுவனம். ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய மொபைல் செயலி மற்ற எல்லா செயலிகளை விட 1.6 மில்லியன் அளவுக்கு பதிவிறக்கம் செஞ்சுருக்காங்க ஆப்பிள் ஸ்டோரில். எல்லா நாட்டிலையும், ஐரோப்பா, UK, மீதி மேக்ஸிமம் அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் சேர்ந்துட்டோமா சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ChatGPTயை பற்றி பெரிய அளவுக்கு நம்ம பேசியிருப்போம். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோம், நம்ம ஏதாவது ஒரு எஸ்ஏ மாதிரி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரே ஒரு கேள்வி தான். இப்போ இந்தியாவை பற்றி, இப்போ இந்தியா எப்போ ஃப்ரீடம் வாங்குச்சு அப்படின்னா அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துரும். அப்படி இல்லையா, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கூலில் போயிட்டு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எடுக்கணுன்னா அந்த டாப்பிக்கை பற்றி போட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த டாபிக் பற்றின கம்ப்ளீட் ரிசர்ச் கிடைச்சிரும். ஆனால் இதுக்கு முன்னாடி கூகுளெல்லாம் எப்படி இருந்ததுன்னா அது மாதிரி கிடைக்கல. அதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்துன்றாங்க. அந்த கிடைத்த தகவலை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு வாய்ஸ் ஓவரில் போட்டோம் அப்படின்னா என்னுடைய உருவத்தை மேட்ச் பண்ணால் நானே அதை பற்றி பேசின மாதிரிலாம் வந்துடுது. அதை வைத்து தான் இன்றைக்கி நிறைய நியூஸ் சேனல் கூட போட்டுட்ருக்காங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதில் ChatGPT தான் என்று பெரிய அளவுக்கு கொஞ்சம் டாப் லீடிங்கில் இருக்காங்க. அந்த ChatGPTக்கு NVIDIA தான் சிப்பு பெரிய அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தகவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போ சீனா என்ன பண்ணாங்க, இன்று DeepSeek அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனம் பொழந்து கட்டிடுச்சு. சர்வசாதாரணமாக ரொம்ப சீக்கிரமாக பதிவிறக்க செஞ்சுருக்காங்க. 2022 ஆரம்பித்த இந்த சீனாவுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனம் 23 பெரிய சக்ஸஸ் இல்லைனாலும் அப்படியே இப்போ பெரிய ஒரு சக்ஸஸ் அடைந்திருக்கிறாங்க. ஒரு கேபிட்டல் லாஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே இறங்கிடுச்சுன்றாங்க அமெரிக்காவுடையது. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சிப் மேக்கிங் கம்பெனியான பிராட்காம், NVIDIA எல்லாமே 11.5%, மேலே 11.9%, டைவான் செமி 11.2, TSMன்னு சொல்லுவாங்க, சூப்பர் மைக்ரோ 10.8, ஆர்ம் 10.0, மைக்ரோ 8.7, குவால்காம் 2.9, இன்டெல் 2.8. ஆல்மோஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க. NVIDIA மட்டும் கரண்ட்லி எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னா 420 பில்லியன். எவ்வளோ? 420 பில்லியன் மார்க்கெட்டல் கேபிட்டல் லாஸ் ஆகிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 22 அவங்களுக்கு ஏற்பட்டது. அதை தாண்டி இப்போ ஏற்பட்ட லாஸ் தான். அவங்க மீட்டா நிறுவனம், நீங்கள் சார்ட்டில் பார்க்குறீங்கல்ல, மீட்டா நிறுவனம், ஆப்பிள், நிறைய நிறுவனங்களோட பங்குகள்லாம் அடுத்தடுத்து அப்படியே சரிய ஆரம்பிச்சுது. எலான் மஸ்க் அவர்கள் கூட தனது ட்வீட்டில் போட்டிருந்தாங்க, குறிப்பாக DeepSeek மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த DeepSeekோட மாற்றத்துக்கான காரணம் என்ன? திடீர்னு இதனுடைய பங்குகள் பெரிய அளவு கலந்து ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையே ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிப் மேக்கிங் கம்பெனியான எல்லாத்தையும் டவுன் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா,
இடையில் பைடன் நிர்வாகம் என்ன பண்ணாங்க, ஒரு பொருளாதார தடையை போட்டாங்க சீனாவுக்கு. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் 2 சிப் வந்து மிக முக்கியமான சிப். ஒன்று வந்து H800 GPUன்னு சொல்லுவாங்க, அதாவது கிராஃபிக் பாயிண்ட் யூனிட்னு சொல்லுவாங்க GPU. இன்னொன்று H100 GPUன்னு சொல்லுவாங்க. இந்த H800 GPU இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் லோடு அதிகமாக தாங்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. போதிய அளவுக்கான அது என்ன சொல்லுவாங்கன்னா மெமரி இருக்காது, சும்மா லைட்டாக தான் ஒர்க் பண்ணும். ரொம்ப ஒரு ஹெவி லோட்லாம் நம்ம டம்ப் பண்ணோம் அப்படின்னா அது சரியாக ஒர்க் ஆகாது. ரொம்ப பவர்ஃபுல் GPU எது அப்படின்னா H100 GPU தான். அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் சீனா வந்து நம்மளை விட முன்னுக்கு வந்து கூடாது என்பதற்காக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, H100 GPU வந்து தடை விதிக்கிறாங்க. ஃபுல்லாக சீனாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தைவான் நிறுவனத்துக்கு தடை விதிக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கிறாங்க, ஐரோப்பாவிலையும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீங்கள் வேறு எங்கே நீங்கள் யார் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் அவங்க கிடைக்கக்கூடாது. சும்மா சாதாரணமாக அந்த H800 இருக்கு இல்லையா, அது வேணால் அவங்க கிடைச்சிட்டோம். அதுலேயும் வந்து 3-4 வெரைட்டி இருக்குது, அதில் ஒரு சிம்பிள் ப்ராடக்ட் அவங்களுக்கு கிடைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணாங்க. நம்ம இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு உருவாக்குவதற்கு எல்லாம் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. அதில் ChatGPT வந்து இந்திய மதிப்பில் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா 8500 கோடி செலவு பண்ணாங்க பயிற்றுவிக்கிறதுக்கு, மீதி எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனால் இப்போ இந்த டீப்சீக் இருக்குல்ல, சீனாவுடைய நிறுவனம் டீப்சீக், அவங்க செலவு பண்ணது வெறும் 47 கோடி. 47 கோடியில் இந்த H800 கிடைக்கிறதுல அந்த சிப்பை வச்சு பெரிய அளவுக்கு அவங்க ChatGPTயை விட பெரிய அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக கொடுக்க முடியுமோ எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான பதில்களை அளித்திருக்கிறது. எல்லாமே நம்ம ஷேர் மார்க்கெட்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தும்சம் பண்ணி தூளாயிருக்கு. இதில் ChatGPTயோட இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் அடுத்தடுத்து இந்த டீப் சீக்னுடைய ஏஐயை வந்து அடுத்தடுத்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இது அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லா தரப்புலையும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொன்று கேள்விகள் வந்து இந்த இடத்துல முளைத்திருக்கிறது. ஐயா நீங்கள் தாங்க ஐயா சொன்னீங்க H800 GPU கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒன்றுமே இல்லாமல் டம்மி பீஸாக போயிடுவாங்க. நம்ம கிட்ட தான் இப்போ அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் அந்த H100 இருக்குது. அந்த H100 வச்சு தான் நம்ம ஆர்டிஃபிஷியலை நம்ம பெருசாக வளர்த்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாகவே அவங்களுடைய கணக்குகள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உலகளாவிய அளவில் ஆட்டி படிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்க நிறுவனங்களாக மட்டும்தான் இருக்கணும். அதையும் தாண்டி மற்ற நிறுவனங்கள் இருந்தது அப்படின்னா ஒன்று தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லையா அது எந்த அளவுக்கு பேன் பண்ணி தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. மோனோபோலியாக அவங்க மட்டும்தான் இருக்கணுன்ற ரொம்ப ஃபுல் பிளஜாக பார்ப்பாங்க. அதனால தான் டிக்டாக் கூட பார்த்தோம்னா அங்கே சேல் பண்ண வைக்கிறதுக்கான முழு திட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னு தெரியும் நம்ம. சரி, அதை தாண்டி இந்த பொருளாதார தடையெல்லாம் சீனா டாப்பில் நிற்கிறாங்க. இப்போ சிம்பிள், நான் மறுபடியும் ஒரு கம்பேரிசன் சொல்கிற வீடியோ பதிவுக்குள்ளே போகிறேன். ChatGPT வந்து எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னா இந்திய மதிப்பில் 8500 கோடி செலவு பண்ணாங்க அந்த ஆப் மீதி எல்லாமே பயிற்றுவிக்கிறதுக்கு எல்லாமே. ஆனால் சீனா 47 கோடியில் பீட் பண்ணி கொண்டு போய் டாப்பில் நிற்கிறாங்க. எல்லா அவங்களுக்கு சிப் மேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, எல்லா நிறுவனத்துக்கு அடி. இது எல்லாமே சீனாவுடைய ஓன் மேக்கிங். எங்ககிட்ட வாங்க, H100 விட எங்கிட்ட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, வாங்க வாங்க ஓடி வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் சீனா இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சீனா என்ன சொன்னாங்கன்னா தைவானில் இருக்கக்கூடிய சிப் மேக்கிங் கம்பெனி எல்லாமே தடை விதித்தாங்க. நீங்கள் வந்து சீனாவுக்கு கொடுக்கக்கூடாது, சீனா வந்து சிப்பில் வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி இன்றைக்கி பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. அதற்குமே அவங்க அமெரிக்காவுக்கு தான் நன்றி சொல்லுவாங்க. இல்லைனா நாங்கள் கடைசி வரைக்கும் அங்கே கையேந்திட்டு இருந்திருக்கணும். எங்களை இந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க நாடாக கொண்டு வந்ததுக்கு அமெரிக்காவின் பங்கு மிக முக்கியமாக இருக்கிறதுன்ற சொல்கிறாங்க. இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பொருளாதார தடை போட்டால் இந்த வரிகள் விதிக்கிறதுனால நம்ம பெருசாக நம்ம சாதிச்சிடலான்னு நினைக்கிற அமெரிக்காவுக்கு இதெல்லாம் சின்ன சிந்தனை தோணும். எல்லாமே ஒரு எல்லை தாங்க. பொருளாதார தடைகள், இந்த வரி விதிக்கிறது எல்லாமே ஒரு சட்டன் ரேஞ்சு தான். அந்த ரேஞ்சு தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எந்த நாடுகளும் பயப்படாது. அது சீனா கொஞ்சம் எடுத்துக்காட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காசாவுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இப்போ காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுலாம் நிறையா உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் இப்போ காசாவுக்குள்ளே போன மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறாங்க. உங்களுக்கு இன்னொரு சைடில்
உங்களுக்கு வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இந்த வரைபடத்தில் இந்த காசானுடைய மேப் இருக்குல்ல, காசானுடைய மேப்பில் குறிப்பாக அல் முஹராக் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் இதுக்கு முன்பு வரை இஸ்ரேல் ஃபுல்லாக ஒரு பேரிகேட் மாதிரி போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம், அதாவது ராஃபாவுடைய எல்லை பகுதியிலிருந்து அந்த பக்கம் ஜாப்லியா கேம்ப்னு சொல்லுவாங்க, நார்த்தன் காசான்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் போகக்கூடாதுன்னு பெரிய தடை விதிச்சிருந்தாங்க. இடையில் ஆஸ்ட்ரேஜியஸ் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருந்தது. அதனால் நேற்று இரவு வரைக்குமே இஸ்ரேல் விடல. ஆக்சுவலாக முதல் ஒப்பந்தத்தின்படி அந்த நார்த்தன் காசாவில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய படைகள் வெளியேறணும். இரண்டாவது ஒப்பந்தத்தின்படி இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய படைகள் வெளியேறணும். ஆனால் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய படைகள் வெளியேறாமல் இஸ்ரேல் வந்து பேரிகேட் போட்டு தடுத்து இருந்தாங்க. கடைசியில் கத்தாரினுடைய மினிஸ்டர் தரப்பிலிருந்து தலையிட்டாங்க. அதனால் இன்று அதிகாலை 7 மணி அளவில் அந்த கேட்டை பார்ஷியலாக பாதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த பாதி ஓப்பன் பண்ணக்கூடிய கேட் வந்து இஸ்ரேல் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. எதுக்காகன்னா கொஞ்சம் அதிகமான ஆயுதங்களோ மற்றது எதுவுமே சென்று விடக்கூடாத வண்ணம் செக் பண்ணி அந்த பக்கம் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுக்கான மக்கள் அந்த பக்கம் போகிறாங்க. அந்த சந்தோஷ பூரிப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த வார ஆரம்பித்த காலத்திலேருந்து ராஃபா நார்த்தன் காசாவிலிருந்து மக்கள் அடுத்தடுத்த பகுதியாக போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக டம்ப் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க. எங்கள் எகிப்தினுடைய பார்டர் பகுதி வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மக்கள் மட்டும்தான் அங்கே இருந்தாங்க. ஒரு சில மக்கள் கூட இல்லை, மருத்துவமனைகள் கொஞ்சம் தான் இயங்கிட்டு இருந்தது. அந்த மருத்துவமனையில் இருந்தும் கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கடலோரத்தில் ஒரு வழி ஏற்படுத்தி அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிட்டு இருந்தாங்க. நார்த்தன் காசாவில் மக்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. பட் இங்கே பார்க்கக்கூடிய பதிவு எல்லாம் வந்து ஒரு கொண்டாடுதல் இருக்காங்க. அதில் நிறைய மக்கள் உணர்ச்சி மிகுந்து ஹமாஸை வந்து வேற புகழ்ந்துருக்காங்க, போய் கை கொடுத்துருக்காங்க, போய் செல்ஃபி எடுத்திருக்காங்க, புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் மக்களோட இறப்புகள், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு வெற்றி கொண்டாட்டமாக அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸை வைத்து தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலினுடைய படைகள் காசாவிலிருந்து வெளியேறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கும் ஹமாஸுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் கொஞ்சம் ஃபைனலாக நேற்று திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். அது சொன்னதுக்கு இந்த பக்கம் துருக்கியும் ஜோரனும், ஐயா எங்களை ஆளை விட்டு விடுங்கள், எங்களை கொண்டு வந்து வம்பில் சிக்கி விடாதீர்கள், அவங்கவுங்க நாட்டோட சுதந்திரம் அது அவங்கவுங்க நாட்டுக்குள்ளேயே போகட்டும், கொண்டு வந்து எங்கள் நாட்டில் கொண்டு வர இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அது அவங்களுக்கு நீ அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தினாவே அந்த நாடு அமைதியாகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த வாரம் போய் நான் ட்ரம்ப்பை பார்க்குறான்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வந்து நான் நெதன்யாகு அவர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நெதன்யாகுனுடைய அமைச்சரவையிலே நிறைய முட்டல் மோதல், கொஞ்சம் ஸ்முட்ரோச் ஒரு பக்கம், யார் ஃபினான்ஸ் தரப்பில் ஒரு பக்கம் ஒரு மோதல் இருக்குது. இன்டர்னல் செக்யூரிட்டியினுடைய மினிஸ்டர் வந்து பென்கியூர் ஒரு பக்கம் முறுக்கிட்டு நிற்கிறாரு, நெதன்யாகு அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அது இல்லாமல் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எர்சி ஹெலாவி அவர்கள் ஒரு பக்கம் நான் ரிசைன் பண்ணுறேன், பிப்ரவரி முடிஞ்ச நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா ட்ரம்ப்போட டைலாக் கொஞ்சம் திரும்பி ஒன்று சேர்த்துற மாதிரி இருந்ததை சொன்னாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், மேபி ஒன்று சேர்த்துவதற்காக இந்த டைலாக் சொன்னாரா அப்படின்னு தெரியல. அதே நம்ம இந்த பக்கம் லெபனானுடைய எல்லை பகுதியில் போயிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு முன்பு இஸ்ரேல் வெளியேற வேண்டியது, ஆனால் பிப்ரவரி 18 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் யாரும் ரிட்டர்ன் வர வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வரைபடத்திலேயே கம்பேர் பண்ணுங்கள், ஒரு சில வீடியோ பதிவுகளும் நான் போடுறேன் உங்களுக்கு பக்கத்தில். வரைபடத்தில் நேற்றைய மக்கள் உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த உள்ள நுழையும் போது அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு லெபனானுடைய இராணுவ வீரரும் 22 பொதுமக்களும் இறந்திருக்கிறாங்க. அதை தாண்டி செக் போஸ்ட் இதெல்லாம் தாண்டி மக்கள் இன்னும் வர ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுக்கான வீடியோ பதிவுகளை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெபனானுடைய கொடிகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஹிஸ்புல்லானுடைய கொடிகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, எல்லா வண்டியிலையும் பார்க்க முடியுது. அப்போ என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க, நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, லெபனான் முழுமையாக வைப் அவுட் பண்ணணும், லெபனான்லேருந்து ஹெஸ்புல்லாவை லெபனான்லேருந்து ஹெஸ்புல்லா வெளியேற்றணும்னு நினைக்கிறேன். இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி அது முடியாது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ பதிவு தெரியுது. ஆனால் அதை தாண்டி அமெரிக்கா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
செல்ஃப் டிஃபென்ஸுக்காக இஸ்ரேல் இந்த அளவுக்கு சுயமாக நிற்கிறாங்கன்னும் போது நிச்சயம் நாங்கள் இஸ்ரேலுக்கு முழு சப்போர்ட் பண்ணுவோன்றாங்க. இஸ்ரேல் மறுபடியும் என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பார்க்குற எல்லாமே வந்து ஹெஸ்புல்லா பின்புலமாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட்டு அவர்கள் கொடியுடன் வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்மா சொன்னாங்க. அதை தாண்டி 22 மக்கள் 103 பேர் காயமடைந்திருக்காங்க. ஒரு சில பகுதியில் லெபனானுடைய இராணுவம் கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பதிவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெஸ்புல்லானுடைய ஆதரவாளர்கள் ஐநானுடைய அமைதி படைக்குழுடைய வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அந்த அமைதி படைக்குழு வெஹிக்கிள் மேலே அந்த ஹெஸ்புல்லானுடைய கொடியை நாட்டின பதிவுகளும் பெரிய அளவுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ ஹெஸ்புல்லானுடைய ஆதரவாளர்கள் சதன் லெபனான் பகுதியில் மிக அதிகமாக இருக்கிறதுனால இஸ்ரேல் தனது கவலையை தெரிவித்திருக்கிறது. அப்படின்னா எங்களுடைய நோக்கம் வந்து இந்த இடத்துல வெற்றி பெறவில்லை. ஹெஸ்புல்லா முழுமையாக ஒழிக்கணும்னு நினைச்சோம், ஆனால் இருக்கிற பதிவுகள் பார்த்தா இல்லையே. ஹமாஸில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்ததோ அதே மாதிரி நிகழ்வு தான் அங்கேயும் தென்படுகிறது. ஹமாஸ் என்ன மாதிரி, காசாவில் என்ன மாதிரி நிகழ்வுகள் என்ன இன்றைக்கி நிறைய ரோலிங் ஆகுது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காசாவில் ஹமாஸ் வந்து வைப் பண்ணிட்டோம், ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுறோன்னு சொல்லப்பட்டாலும் நிறைய பேர் தென்படுறாங்களே, அதே மாதிரி தான் இங்கேயும் தென்படுகிறது. ஸோ ஹெஸ்புல்லா தொடர்ந்து எச்சரிக்கைகள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க் பகுதியில் குறிப்பாக பாலஸ்தீன பகுதியிலும் பெரிய இதுவரை இல்லாத நேற்று ரொம்ப வான் தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க, துப்பாக்கி மூலியமாகவும் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அங்கே வெஸ்ட் பேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கமாண்டர் ஒருத்தரை வந்து ஒரு காரில் ஜீப்பில் போகும்போது ஒரு பெரிய தாக்குதலையும் நிகழ்த்தியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள். 2 இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் ஷின்பெட் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஈரானுடன் கைகோர்த்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை வெளியிட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து கப்புன்னு கழுத்தை பிடிக்கும் வந்து பிடிச்சிட்டோம். நாங்கள் மிக முக்கியமான தகவல்களையும் குறிப்பாக ஐரன் டோம் எங்கெங்கே இருக்குன்ற மாதிரிலாம் வந்து அதாவது எங்கெங்கே இருக்குன்ற மாதிரி தகவல் கூட வெளியிட்டிருக்காங்க. இன்னும் எங்களுடைய தேடுதல் வேட்டை தொடரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அங்கே லெபனானுடைய எல்லை பகுதியில் சிரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, ஆல்மோஸ்ட் 17ஆம் தேதி இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த எல்லை பகுதியில் பெரிய ரெய்டு விட்டுருக்காங்க. அந்த ரெய்டில் எல்லாமே வெப்பன் ஃபுல்லாக சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டார்டஸ் பகுதியிலும் மற்ற பகுதியிலும் அந்த 1, 2ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாம் சிரியாவிலிருந்து குறிப்பாக ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் சென்று விடாத வண்ணம் அங்கே பெரிய அளவுக்கு நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோன்னு புகைப்படத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. HTS சார்பாக ஃப்ரான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய HTS அரசாங்கத்துக்கு பார்ஷியல் லிஃப்டிங், பாதி பொருளாதார தடையை நாங்கள் நீக்கலான் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. துருக்கி என்ன பண்ணியிருக்காங்க, சிரியாவுடைய அரசாங்கத்துடன் கிட்டத்தட்ட 269 ப்ராடக்ட் பக்கம் டேரிஃப் வரியை வந்து பாதிக்கு மேலே ரெடியூஸ் பண்ணுறாங்க. மீதியுமே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இனி நாங்கள் வேறு துருக்கி வேறு கிடையாது, எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டுன்றமா சொன்னாங்க. துருக்கிக்கு இன்னொரு ஜாக்பாட்டுமே கிடைத்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் 4 கப்பல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, 4 கப்பல் மேனுஃபேக்சரிங்கில் 6 பில்லியன் டீல் சவுதி அரேபியா கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு டீலாக பார்க்கப்படுகிறது. 6 பில்லியனுக்கு மேலே சவுதி அரேபியா துருக்கிக்கு ஒப்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்குல்ல, நம்ம கிட்டத்தட்ட வீடியோட கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அவங்க ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீரியஸான செய்தி. அதுக்காக பெட்டில் படுத்துட்டு பார்க்குறவங்களும் பார்க்கலாம், ஏன்னா அவ்வளோ ரொம்ப சீரியஸான செய்தி தான். சரியா, என்ன சும்மா நான் விளையாட்டு செய்தின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா கியூனுடைய பத்திரிகைகள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வடகொரியா வீரர்கள் ரொம்ப ஒழுக்கமாக தான் இருக்காங்க, ஆனால் புவர் ட்ரைனிங், ஒன்றுமே ட்ரைனிங்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே கொடுக்காம அதாவது இந்த மாடர்ன் வார்ஃபேரில் ஏதோ 2 குச்சியை கொண்டு போயிட்டு அடிக்கின்ற மாதிரி கன்னுனா என்னன்னு தெரியாத ஆளுக்கிட்டலாம் கன்று கொடுத்து இது பண்ணுறதுனால எங்களுடைய ட்ரோன்களுக்கும் எங்களுடைய குண்டுகளுக்கும் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தான் மாட்டிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து அவங்களே நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வு. இவ்வளோ பேர் இறந்துமே வடகொரியாவுடைய கிம்ஜாங் அன் அவர்கள் வந்து மறுபடியும் வீரர்கள் அனுப்புகிறாங்கன்னா நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம், வாங்கே வந்து குண்டு அடிப்பட்டு சாகுங்கே அப்படின்னு உக்ரைன் தரப்பில் பத்திரிகைகள் புகழ்ந்து எழுதியிருக்காங்க. ஸ்கை நியூஸ் போன்ற பத்திரிகைகள் ஆமாம் நானும் எட்டி பார்த்தேன், நீங்கள் நம்புங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் வடகொரியாவுடைய வீரர்கள் குறுக்கு ரீஜியனில் எங்களை அடிக்கிறாங்க, இழப்புகளை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆகிடும். நானும் டென்ஷன் ஆகிடுவேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் தான் சொல்லிட்டீங்க, அவங்க டம்மி பீஸு, ஒரு ட்ரைனிங் இல்லை.
கல் விட்டு அடிக்க சொன்னால் கூட பரவாயில்ல, அவங்க கையில் குண்டை விட்டு துப்பாக்கியை கொடுத்து சுட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஆளுங்களை போட்டு அனுப்பி இப்படி செத்துட்டு இருக்காங்களே ஐயா அப்படின்ட்டு சொல்கிறீங்க. நாளைக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா மனநல மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியது யாருன்னு நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்டிக் நாடுகள் அப்படின்னா 3 நாடுகள், பின்லாந்து, ஸ்வீடன், நார்வே, அப்புறம் டென்மார்க். இவங்க ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து சாவகாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அந்த கண்டென்ட் கந்தசாமி இப்படி நம்மளை போட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ட்ரம்ப் அவர்கள் என்னாவது நாட்டை மீட்ட முடியுமா, இப்படியே நம்ம சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கலாமா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு பெரிய அளவுக்கு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னொன்று யூரோவிஷியன் ப்ரெஸ் ரொம்ப சந்தோஷமாக ஒரு சில நியூஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து யுத்தத்தினால ரஷ்யா கம்ப்ளீட்டாக பொருளாதாரத்தில் அடியாம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மதுவுக்கு அடிமையாகி விட்டார்களாம். அதாவது அங்கே இப்போ இனிமேட்டு மதுவுக்கு அடிமையான மது பிரியர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மது பிரியர்கள் ஆகிவிட்டார்களாம் அனைவரும். மது பிரியர்கள், கொக்கைன் போன்ற பொருள்களுக்கு அடிமையாகி நாட்டோட பொருளாதாரமே ரொம்ப மோசமாகிடுச்சு. ரொம்ப டாக்ஸிக் டெபிட் ரொம்ப அதிகமாக இருக்கான். சம்பாதிக்கிறது இப்போ காலைல கூலி வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு மது பிரியர்களும் அதுக்குமே செலவு பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏங்க நாங்கள் ரஷ்யாவை சொல்லிட்டு இருக்கிறேங்க, நீங்கள் பாட்டு வேறு தான் நினச்சிக்க போகிறீங்க, அது நான் பொறுப்பு, ரஷ்யாவை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஐரோப்பானுடைய நிபுணர்கள் எல்லாமே சந்தோஷ செய்திகளையும் கிட்டத்தட்ட பட்டாசு வெடிக்கிற சந்தோஷம் சொல்லியிருக்காங்க. ஒளிந்தது மதுவுக்கு அடிமையாகி விட்டார்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ரஷ்யாவை சொல்கிறேன், மறுபடியும் உறுதிப்படுத்திக்கிறேன் நான். ஏன்னா அடுத்து என்ன, எல்லை பகுதி, குறிப்பாக டெக்சாஸ்னுடைய எல்லை பகுதியில் ரொம்ப வேகமாக அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் போட்டுட்ருக்காங்க. அந்த பதிவு, அந்த இமேஜை பார்க்குறீங்க நீங்கள். இந்த கொலம்பியானுடைய பிரசிடென்ட் குஸ்டோ பெட்ரோ, இந்த குஸ்டோ பெட்ரோ அவர்கள் அரை மணி நேரத்தில் ஆள் டம்மி பீஸ் ஆகிட்டார். ஒரே ஒரு அரை மணி நேரம் தலைவர் வெகுண்டு இழந்தார். திடீர்னு அடித்து சரக்கு இறங்கிருச்சா என்னன்னு தெரியல. டப்புன்னு என்ன பண்ணிட்டார், ஐயா நான் எப்போ பேசினேன், அமெரிக்காவை போய் நான் அப்படி பேசணும்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆர்கே சேனலில் பெரிய அளவுக்கு பேசியிருந்தோம். உடனே அவரை பற்றி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படியெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு பாருங்கோ, இந்த செய்தியெல்லாம் இப்போ எடுத்து வெளியிடுறாங்க. அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமனோட பனாமாவில் சுற்றிட்டு இருந்தார். அவரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆள் தான், பேருக்கு மட்டும் ஓய்வை கட்டிக்கிட்டான்ற மாதிரி. குறிப்பாக ஜூலை 2024 இந்த மாதிரி செய்தியெல்லாம் எடுத்து போட்டு அவர் அதனால் அப்படி இப்படின்னு பேச தான் செய்வார். அது பெருசாக எடுத்துக்காதீங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் இந்த செய்தியை முடிச்சுக்கலாங்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம்.